पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क् नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, கீதையின் ஃபைனல் ஸ்லோகம் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹா यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीः विजयो भूतिः ध्रुवा நீதிர்மதிர்மமா என்று சஞ்சயன் சொல்றான். திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். திருதராஷ்டிரன் மகாபாரத யுத்தத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். எவ்வளோ ஆசை பாருங்க. குருக்ஷேத்திரத்தில் போர், ராஜாக்கு சாதாரண கண்ணே தெரியாது. அந்த போரை பார்க்கணுன்னு ஆசை. வியாச பகவான் பார்த்தார், திருதராஷ்டிரா முன்னி போரை பார்ப்பதற்கு கண் தரேன். எவ்வளோ பவர்ஃபுல் கண் தெரியுமா? இங்கே உட்காண்டு போரை பார்க்கலாம். குருக்ஷேத்திரத்தில் ஹஸ்தினாபுர அரண்மனையில் அமர்ந்து குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சண்டையை நீ பார்க்கக்கூடிய பவர் லென்ஸ் ஸ்பெஷலாக உனக்கு நான் என் தவ வலிமையினால தரேன். சுவாமி வேண்டான்னுட்டான். அந்த யுத்தம் நடக்கிறச்சே அப்பவே பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் பதம் இருக்கும். ஆனால் யுத்தத்தை பற்றி நியூஸ் வரணும். அப்போது யுத்தத்தை பற்றி கமெண்ட்ரி வந்துட்டே இருக்கணும். அன்றைக்கி தான் முதல்ல கமெண்டேட்டர்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணினார் வியாச பகவான். அங்கே யுத்தம் நடக்கதை இங்கே ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருந்து ஒன் டிரைவர் சஞ்சயன் பார்ப்பான். அந்த நிகழ்ச்சியை உனக்கு அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுவான். நீ அந்த கமெண்ட்ரியில் கேட்டு மகிழலாம். அப்படித்தான் மகாபாரத யுத்த 18 நாள் யுத்தத்தையும் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கமெண்ட்ரி மூலம் விளக்கிறான். அது முதல் நாள் போர் தொடங்கறச்சேயே கேட்டான் திருதராஷ்டிரன், என்ன நடந்தது? என்னவர்களும் பாண்டவர்களும் போரிட்டார்களே, என்ன செய்தார்கள் போர் தொடக்கத்தில் கேட்டான். என்னவர்கள்னா ஒரு சைடை வந்து பாண்டவ சைடு வேற, இவன் சைடு வேற. உண்மையிலே என்ன கேட்டிருக்கணும்? என் பிள்ளைகளும் என் தம்பி பிள்ளைகளும் என்ன செய்தார்கள்? அவன் திருதராஷ்டிரனாச்சே, குருடனாச்சே, அவருக்கு என்ன தெரியும்? உள்கண்ணும் குருடு, வெளிக்கண்ணும் குருடு. அதெல்லாம் திருதராஷ்டிரனை சொன்னான், என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள், பாண்டவர்கள் செய்தார்கள். அவரை அந்நியப்படுத்தி கேட்டுவிட்டான். என்ன அர்த்தம்? உள்ளூரே என்னத்தை என் பிள்ளைகள் வெற்றி பெற்றார்களா? அதான் அவன் கேள்வி. என் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களா, வெற்றி பெற்றார்களா? உடனே நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறான். யுத்தம் தொடங்கிட்டு அர்ஜுனன் சண்டை போட மறுத்தான். கண்ணன் அவனுக்கு சண்டை போட வேண்டும் என்று வலியுறுத்தி பல விஷயங்களை உபதேசித்தான், விஸ்வரூபம் காட்டினான். அர்ஜுனன் கடைசியில் நான் யுத்தம் பண்ணுகிறேன் ஒத்துண்டான். அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா எங்கே கிருஷ்ணனோ, எங்கே கிருஷ்ணன் சொல்கிறபடி நடக்கிற அர்ஜுனனோ அங்கே வெற்றி நிச்சயம்.
என் பிள்ளைகளை வெற்றி பெறுவார்களான்னு கேட்டான். உன் பிள்ளை எங்கே வெற்றி பெற போகிறான்? வெற்றி பெற போவதில்லைன்னு சொல்லணும். அதான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் சஞ்சயர் என்ன சொன்னான் பார்த்தீங்களா? எங்கே கிருஷ்ணன் எங்கே அர்ஜுனனோ அங்கே தான் வெற்றின்னா. தாத்பரியம் என்ன? உன் பிள்ளைக்கு வெற்றி இல்லை. அதை நேரம் சொல்ல வேண்டியதானே. சரி, பெரியவாட்டெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. பிரத்யக்ஷ பாருஷ்யம்னு ஒன்று இருக்கான். நீ உருப்பட மாட்டேன்னு நேரம் சொல்லவே கூடாது யாரையும். அவன் பயிர தப்பாக இருந்தாலும் அப்போ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுப்பா அப்படி சொல்லும். அதுதான் வழக்கம். அதனால தான் சஞ்சயன் மகாராஜா உன்னுடைய பிள்ளை யுத்தத்திலே ஜெயிக்க போவதில்லைன்னு சொல்லலை. இது வேதாந்த தேசிகன் ஸ்ரீ கீதா பாஷ்யத்தினுடைய கமெண்ட்ரியான தாத்பரிய சந்திரிகளை அழகாக எடுத்து காட்டுறார். சரி, அந்த துரியோதனன் சண்டை போட்டுட்டே இருக்கான். எத்தனை சொல்லியும் கேட்கல. பாண்டவர்கள் அவர்கள் வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணன் சொல்கிறத கேட்டே தான் வாழறான். ஏன் துரியோதனன் கிருஷ்ணன் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான்? அது அவருடைய இயற்கை. எப்படி போல ஒரு கதை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஒரு துறவி அவர் ஒரு ஆற்றுல ஸ்நானம் பண்ணார். அப்போ அவர் கையில் அப்படி அர்க்கியமுங்களான்னு எடுத்தார் ஒரு தேள். அவர் என்ன பண்ணார்? அந்த தேளை தூக்கி அப்படி கரையில் விட போனார். கரையில் விட்டார். அது விடுறதுக்குள்ளே பொட்டு கொட்டிடுது. துடிச்சார். அதுக்குள்ளே மறுபடியும் தண்ணியில் வந்து விழுந்து. சரி, இதை தொட்டு எடுத்து வச்சா கொட்டுறது போட்டோன்னு வேண்டியதான அந்த சாமியார். மறுபடியும் எடுத்தார் கரையில் விடுறதுக்கு. மறுபடியும் கொட்டித்து அப்படின்னார். தேளை அப்படி போட்டுற மறுபடியும் தண்ணியில் வந்து விடுத்து. ஒருத்தன் கேட்டான், ஏன் ஒரு தடவை தப்பிக்கல, 2 தடவை தப்பிக்கிறேன், எதுக்குவா நீ இந்த தேளை தூக்கிட்டே இருக்கேன்னா? அது என்னுடைய சுபாவம். அந்த தேள் கொட்டிட்டு இருக்கு, அது அதனுடைய சுபாவம். அவர்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. அந்த சுபாவம் இப்படித்தான் இருக்கணும்னு வரையறுத்து வச்சிருக்கான். யாரு? நம்ம பார்த்தசாரதி கீதாச்சாரி. உங்களுக்கு இது பறவைகள் பறக்கும், விலங்குகள் ஓடும் தாவும், மனிதன் பறக்க முடியாத போனாலும் ஃப்ளைட் பண்ணி பறப்பான். இப்படி ஒத்தொத்தர்களுக்கு ஒரு தன்மை சுபாவம். நெருப்பு சுடும், தண்ணீர் கூலாக இருக்கும் என்று ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை, ஸ்பெஷல் தன்மையை அவன் கொடுத்துருக்கான். இந்த யோகங்கள், இணைப்புகள், இந்த பொருளுக்கு இந்த தன்மை வரும். பாகக்காய் கசக்கும், வாழைப்பழம் இனிக்கும், பலாப்பழம் அற்புதமாக இருக்கும் சுவையிலே என்று இந்த பொருளுக்கு இந்த தன்மை என்று அந்த தன்மையும் அந்த பொருளையும் இணைச்சிருக்கான். அந்த இணைப்பு தான் யோகம். அப்படிப்பட்ட யோகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் பகவான் நிலையாக செய்து வச்சிருக்கான். அதான் காளியன் கேட்டான் பகவானை. பகவான் காளியன் தலையில நர்த்தனம் ஆடுறான். காளியன் கேட்டான், பிரபுவே எதற்காக இப்படி நீ துவட்டி எடுக்கிறேன்னா? நீ ஒன்ற தப்புக்காத்தான், ஏன் இப்படி தப்பாக நடந்துக்கிற? ஏன் இந்த தண்ணீரையே விஷவாயுவை கக்கி பாய்சனஸ் ஆக்கிற? மக்களுக்கு குடிநீர் இல்லாமல் தவிக்க விடுற என்று எம்பெருமான் அவன்கிட்ட கேட்டான். அவன் சொன்னான், நான் வேறு மாதிரி இருந்தால் தான் அதிசயம். பாம்பு இப்படித்தான் இருக்கும், நீ தானே படைச்ச. எனக்கு இந்த சுபாவம் இருக்கும், நான் இப்படி இருக்கணும்னு. நான் அது மட்டும் தானேப்பா இருக்க முடியும், நீ தானே இதை பண்ணினாயின்னு கேட்டான். அதுதான் அற்புதமான விஷயம். இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் இதுதான் சுபாவம். பொருள் இப்படித்தான் இருக்கும், பொருள் இப்படித்தான் இயங்கும். ஆகையினால் இந்த பொருளுக்கு சுபாவம் இதுதான் இதனுடைய ஸ்திதி, இப்படி தான் இருக்கும், இதுதான் இதனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்று இவைகள் எல்லாத்தையும் பண்ணி அந்த பொருளோடு நீ அணைச்சுட்ட. இந்த யோகத்தை நீ கொடுத்தாய், இணைப்பை. இந்த இணைப்பு மாறாது, ஸ்திரமாக இருக்கும். ஏன்னா உன் சங்கல்பத்தினால வந்தது. என்றேனும் ஒரு நாள் நினைத்தாகில் நெருப்பு சுடாது. பிரகலாத ஆழ்வான் நெருப்பில் போட்டால் பிரகலாத ஆழ்வான் நெருப்பு சுடலை. ஏன் சுடலை? நெருப்பு தன் சுபாவத்தை விட்டது. அது பிரகலாத ஆழ்வாருடைய சுபாவத்தினால். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு சுபாவம் என்று வைத்து அந்த சுபாவத்தையும் அவரை இணைச்சு செய்திருக்கிற, அது யாரையும் மாற்றவே முடியாது. சுபாவோ துரதிக்கிரமஹா, இது இப்படி தான் இருக்கும், நீ வச்சிருக்கிறது அப்படி தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு பொருளையும் படைப்பதனால கிருஷ்ணனுக்கு யோகேஸ்வரன் பெயர். சர்வேஷாம் யோகானாம் ஈஸ்வரகா என்பார் சுவாமி எம்பெருமானார். அது கமெண்ட்ரி கொடுக்கும்பொழுது கீதா பாஷ்யத்தில். அப்படிப்பட்ட யோகங்கள் இணைப்புகளுக்கெல்லாம் தலைவனாய்
இருக்கக்கூடியவன். அந்த இணைப்பு இருக்க யோகம் அதை மாற்ற முடியாது, யாராலையும் முடியாது. முடியுமான பிரகிருதியும் சாந்தி பூதாரி பகவானே சொல்றான். நிகிரக கிங் கரிஷதி, எல்லாருக்கும் அது இயல்பு மாறாது. குரங்கு என்றால் சத்சோகம் வந்தால் டான்ஸ் ஆடும், கைத்தட்டும், வாலை முத்தம் கொடுக்கும். இது குரங்குகளுடைய இயற்கையா. ஆஞ்சநேயர் யாரு? நவவியாகரண பண்டிதர், 9 இலக்கணம் தெரிஞ்ச பெரிய அறிவாளி தான். பட் இவாச குரங்கு. விளைவு என்ன? லங்கையிலே சீதையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது மந்தோதரியை பார்த்து சீதை என்று நினைச்சிட்டார். ராவணன் அரண்மனை இருப்பது, மந்தோதரியை பார்த்து சீதை என்று பிரம்மம் வந்து விட்டது. உடனே செலிப்ரேட் பண்றார். பண்ணலாமா? டான்ஸ் ஆடுறார், அப்படியே கை தட்டுறார். அங்கே இருக்கிற மரத்தில் தூணில் ஏறி குதிக்கிறார், கீழே வாழை பிடிச்சி முத்தம் கொடுக்குறார். இதில் எதோ இவர் டான்ஸ் ஆடி மேலே கீழே வச்சா ராவணன் எழுந்துட்டா என்ன ஆகும்? இந்த சித்திரையே இல்லாமல் இப்படினார் என்ன? வால்மீகி சொன்னார், என்னதான் சூரியன் 50 வியாக்கரணம் படிச்சிருந்தாலும், என்னதான் எல்லா அறிவும் இருந்தாலும் குரங்குக்கு குரங்குத்தனம் போகாது. நிதரிசயன் சுவாம் பிரகிருதி கபீனாம், அவர்கள் பிரகிருதி அவர்கள் விட்டு போகாது, இயற்கை. அப்படி பகவான் நினைச்சு வச்சிருக்கானாம். ஆகையினால்தான் பகவானுக்கு ஸ்திரமான யோகத்தை கொடுப்பவன் ஸ்திர யோகன் என்று பெயர். இதைத்தான் நாரதர் சொல்றார். அப்பா வசிஷ்டா, உன்னால் தவம் செய்யாமல் இருக்க முடியாதுரா, என்னால் கலகம் பண்ணாமல் இருக்க முடியாதுரா. இப்படி ஒருத்தருக்கு ஒன்று யோகம் பண்ணி வச்சிருக்கான், அதை ஸ்திரமாக பண்ணி வச்சிருக்கான். அதனால் திருவேங்கடமுடையானுக்கு ஸ்திர யோகன் என்று பெயர் என்று ரசிக்கிறார். அன்பர்களே, அந்த ஸ்திரயோகனான பெருமாள் நம்மை நல்ல குணத்தோடு இணைத்து வைக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு பிரார்த்திப்போம். ஸ்திரயோகாய நமஹா. இதற்கு பின்னணி ஸ்லோகம். சமஸ்தசித் வஸ்துகதான் ஸ்வபாவான் அச்சேதனானாம் அததான் ஸ்வபாவான் இஞ்சன் ஸ்வசங்கல்பதயேவ பாதி சதேதி நம்னா ஸ்திரயோக ஏஷகா. இதற்கு பின்னணி தமிழ். மலரும் மலராய் திகழ, தீயும் காய மதிரும் குளிரேயாக, பரமனடி பரவும் உயிரும் மெய்யாக, பல்பொருள் தன்மை மாறாதபடியே இணைய வைத்தான் ஸ்திரயோகன் ஆமே. எங்கே சொல்லுங்கள்? ஸ்திரயோகாய நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda, Hari Govinda.